Hi friends, last video magnetism and magnetic effect of electric current அதில் 5th 1 mark வரைக்கும் பார்த்துருப்போம். இப்போ 6thலேருந்து பார்க்கலாம். 3 wires of equal lengths are bent in the form of loops. 3 wire இருக்குது, 3ஓட லென்த்துமே ஈக்குவல். அதை பெண்ட் பண்ணி என்னவா ஃபார்ம் பண்ணுறாங்க, லூப்ஸாக ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒன் ஆஃப் த லூப்ஸ் இஸ் சர்க்கிள். அதில் ஒரு லூப் சர்க்கிள், another is semicircle, இன்னொரு லூப் semicircle, and the third one is square. third one square. They are placed in a uniform magnetic field. அது எதில் place பண்ணியிருக்காங்க, uniform magnetic field place பண்ணியிருக்காங்க. and same electric current is passed through them. அந்த 3 லூப்லேயுமே சேம் எலக்ட்ரிக் கரண்ட் தான் பாஸ் ஆகுது. அதே மாதிரி 3லேயுமே யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் இருக்குது. Which of the following loop configuration will experiences greater torque? இதில் எந்த லூப் கான்ஃபிகரேஷன் greater torque எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறத நம்மளை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, நம்ம ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சரில் டார்க் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா. டார்க் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது, ஏரியாவுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. அப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ணால் போதும், இது மூணுத்துக்கும் ஏரியா ஃபைன் பண்ணாவே எதோட ஏரியா அதிகமாக இருக்கோ அதோட டார்க் தான் கிரேட்டர்னு ஃபைன் பண்ணிடலாம். அப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிள் என்னது, πr ஸ்கொயர். ஏரியா ஆஃப் ஸ்கொயர் என்னது, ஆர் ஸ்கொயர், அதாவது சைடு இன்ட்டு சைடு. ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் என்னது, ½ πr ஸ்கொயர். πr ஸ்கொயரில் பாதி. இப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிள் கிரேட்டர் தென் ஏரியா ஆஃப் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஏரியா ஆஃப் ஸ்கொயரை விட அதிகம். ஏன்னா π இன்ட்டு ஆர் ஸ்கொயருங்கிறப்ப பையோட வேல்யூவும் ஆர் ஸ்கொயரோட வேல்யூவும் மல்டிபிள் பண்ணுறப்ப அது அதிகமாக தான் வரும். அப்புறம் ஏரியா ஆஃப் ஸ்கொயர் கிரேட்டர் தென் ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள். ஏரியா ஆஃப் ஸ்கொயர் எதை விட அதிகம், செமி சர்க்கிளை விட அதிகம். ஏன்னா ஆர் ஸ்கொயர் இங்கே ½ πr ஸ்கொயர். πr ஸ்கொயர்லேயே பாதி தான் இங்கே தேவை. அப்போ எது அதிகமாக இருக்கும், ஏரியா ஆஃப் ஸ்கொயர் தான் அதிகமாக இருக்கும். அதனால் πr ஸ்கொயர் கிரேட்டர் தென் ஆர் ஸ்கொயர் கிரேட்டர் தென் ½ πr ஸ்கொயர். அப்போ நம்மளுக்கு என்னது, ஏரியா எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், டார்க்குக்கு. அப்போ டார்க் ஆஃப் சர்க்கிள் கிரேட்டர் தென் டார்க் ஆஃப் ஸ்கொயர். டார்க் ஆஃப் ஸ்கொயர் கிரேட்டர் தென் டார்க் ஆஃப் செமி சர்க்கிள். ஆன்சர் எதுக்கு கிரேட்டருங்கிறது தானே, எதுக்கு கிரேட்டர், டார்க் ஆஃப் சர்க்கிள் தான் கிரேட்டர். அதனால் 6th கொஷினோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சர்க்கிள். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 2 identical coils each with n turns and radius r are placed coaxially at a distance r. 2 காயில் இருக்குது, ஓகேவா? ரெண்டுலேயுமே எவ்வளோ டர்ன்ஸ், n டர்ன்ஸ் இருக்குது. அது ரெண்டோட ரேடியஸுமே ஆர். ரெண்டுமே கோஆக்சியலி காமனாக ஒரு டிஸ்டன்ஸ், அதாவது பீன்னு ஒரு பாயிண்டில் இருக்குது சென்டரில். ரெண்டுமே ஸ்ப்ளிட் ஆகி இருக்க டிஸ்டன்ஸ் என்னது, ஆர். as shown in the figure, if I is the current passing through the loops in the same direction. இந்த லூப்பில் சேம் டைரக்ஷனில் கரண்ட்டு பாஸ் ஆகுது ரெண்டு லூப்லேயுமே. then the magnetic field at a point P. பாயிண்ட் Pயில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், எக்ஸாக்ட்லி அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும், r/2 டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 காயில்ஸ். ரெண்டு காயில்ஸ்க்கும் இடையில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, r/2 டிஸ்டன்ஸ். அதாவது Pலேருந்து R வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ், r/2 டிஸ்டன்ஸில் இருக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் P which is exactly at a r/2 distance between 2 coil. ரெண்டு காயிலுக்கும் இடையில் r/2 டிஸ்டன்ஸில் அது பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. B1 ஈக்குவல் டு μ0 ni/2. B1 எதுக்கு ஈக்குவல், μ0 ni/2 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஹோலில் 3/2. இதில் இசட் எவ்வளோ டிஸ்டன்ஸு, r/2 டிஸ்டன்ஸில் அது ஸ்ப்ளிட் ஆகியிருக்கு. அப்போ இசட் ஸ்கொயருங்கிறப்ப அதை ஸ்கொயர் பண்ணால் r²/4. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், இசட் ஸ்கொயருக்கு பதிலாக அதை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கோன்னா, இங்கே கீழே கிராஸ் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். அப்போ 4r² + r²/4. 4r² r² ஆட் பண்ணால் 5r²/4. μ0 ni/2 r²/5r²/4 பவரில் 3/2. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் போகலாம். இதோட கண்டினியூஸ் μ0
இந்த 3/2 அதை வந்து ரெண்டுக்குமே இங்கே வந்து என்ன இருக்குது 3/2ல் பவரில் இருக்கா அதை வந்து எல்லாத்துக்குமே காமனாக ஸ்ப்ளிட் பண்ணி அடுத்த ஸ்டெப்பில் எழுதியிருக்கேன். அடுத்த ஸ்டெப் போகலாம். இங்கே பாருங்கள் 5க்கு தனியாக 3/2, ஆர் ஸ்கொயருக்கு தனியாக 3/2, 2 ஸ்கொயருக்கு தனியாக 3/2 இங்கே ஸ்கொயரில் இருக்க 2வும் 3/2ல் இருக்க 2வும் கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இங்கே ஸ்கொயரில் இருக்க 2வும் 3/2ல் இருக்க 2வும் கட் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்கும் μ0 r ஸ்கொயர் பை 5 3/2 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் பை 2 க்யூப் இருக்கும். 2 க்யூபோட வேல்யூ என்னது 8. அதை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அதை சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப அது அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறும். μ0 r ஸ்கொயர் இன்ட்டு 8 பை 5 3/2 ஆர் க்யூபு. இந்த ஆர் ஸ்கொயரும் ஆர் க்யூபில் இருக்க ஆர் ஸ்கொயரும் கட் ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்கும் μ0 இன்ட்டு 8 5 3/2 ஆர். B1 வந்து B2க்கு ஈக்குவல். ஏன்னா ரெண்டுமே சேம் சைஸ் உள்ள காயில், ரெண்டோட டிஸ்டன்ஸுமே சேம் தான். அதே மாதிரி ரேடியஸும் ஆர் தான். அதே மாதிரி ரெண்டுலேயுமே கரண்ட்டு ஒரே டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் பாயிண்ட் பி, பாயிண்ட் பியில் இருக்க டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு B ஈக்குவல் டு B1 ப்ளஸ் B2. B1யும் B2யும் ஆட் பண்ணும். B1ம் B2வும் ஈக்குவல். அப்போ B2க்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் B1. அப்போ 2B1 2 இன்ட்டு B1ஓட வேல்யூ μ0 8 பை 5 3/2 ஆர். 2வும் கேன்சல் ஆயிரும். நம்மளுக்கு என்ன பேலன்ஸ் இருக்கும் 8 μ0 பை 5 3/2 ஆர். 7th கொஷினோட ஆன்சர் ஆப்ஷன் பி 8 μ0 பை 5 3/2 ஆர். ஓகே, 8th கொஷின் போகலாம். A wire of length L carries a current I along the y direction. ஒரு ஒயர் இருக்குது, அதோட லென்த் L, அது எவ்வளோ கரண்ட்டை கேரி பண்ணுது I along என்ன டைரக்ஷன் y டைரக்ஷன். மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் கிவன் பை, அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு B வெக்டார் ஈக்குவல் டு பீட்டா பை √3 இன்ட்டு I கேப் ப்ளஸ் J கேப் ப்ளஸ் K கேப் டெஸ்லா. யூனிட் வந்து டெஸ்லா. த மேக்னிடியூட் ஆஃப் தி லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஒயர். அந்த ஒயரில் ஆக்ட் ஆகிற லாரன்ஸ் ஃபோர்ஸோட மேக்னிடியூட் என்னங்கிறத ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. என்ன கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க B வெக்டார் ஈக்குவல் டு பீட்டா பை √3 I கேப் ப்ளஸ் J கேப் ப்ளஸ் K கேப் யூனிட் வந்து டெஸ்லா. நம்மளுக்கு லாரன்ஸ் ஃபோர்ஸ் என்னன்னு தெரியும் F ஈக்குவல் டு IL வெக்டார் இன்ட்டு B வெக்டார். IL வெக்டாருக்கு பதிலாக ஏன் J கேப் போட்டிருக்கோன்னா இது என்ன டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது y டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது, அதனால் J கேப் இன்ட்டு B வெக்டாரோட வேல்யூ என்னது பீட்டா பை √3 I கேப் ப்ளஸ் J கேப் ப்ளஸ் K கேப். இதில் வந்து மல்டிபிள் தானே பண்ணணும். அப்போ பீட்டா IL வெக்டார் பை √3 இன்ட்டு ஜேவால் இதை அப்படியே மல்டிபிள் பண்ணால் J இன்ட்டு I ப்ளஸ் J இன்ட்டு J ப்ளஸ் J இன்ட்டு K. இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுறப்ப இங்கே பாருங்கள் J இன்ட்டு ஐயை பண்ணால் மைனஸ் K, J இன்ட்டு J 0, J இன்ட்டு K I கேப்பு. அதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் அதோட வேல்யூ என்னது 1. அதே மாதிரி ஐக்கும் வேல்யூ 1, 0க்கு இல்லை. அதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் பண்ணால் √2 வரும். ஆன்சர் வந்து என்னது √2/3 பீட்டா IL வெக்டார். 8th கொஷினோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ √2/3 பீட்டா IL வெக்டார். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். A bar magnet of length L. ஒரு பார் மேக்னெட் இருக்குது, அதோட லென்த் வந்து L. மேக்னெட்டிக் மூமெண்ட் M. மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து M. இஸ் பென்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் அன் ஆர்க். அது என்ன ஃபார்மில் பென்ட் ஆகுது ஆர்க் ஃபார்மில் பென்ட் ஆகுது. இந்த ஃபிகரில் கொடுத்துருக்க மாதிரி ஆஸ் ஷோன் இன் த ஃபிகர். The new magnetic dipole moment will be. நியூ மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் என்னங்கிறத நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஃபார் அ ஸ்ட்ரெயிட் மேக்னெட், ஸ்ட்ரெயிட்டாக இருக்க அந்த பார் மேக்னெட்டுக்கு மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து M ஈக்குவல் டு QML. நியூவாக நம்ம ஆர்க் ஷேப்பில் பெண்ட் பண்ணியிருக்க இந்த மேக்னெட்டுக்கு மேக்னெட்டிக் மொமெண்ட் M டேஷ் ஈக்குவல் டு QML டேஷ். ஆர்க் லென்த் ஈக்குவல் டு ரேடியஸ் இன்ட்டு தீட்டா. ஆர்க் லென்த்தை என்னன்னு ரைட் பண்ணலாம் L, ரேடியஸ் 6 இன்ட்டு தீட்டா. தீட்டா எவ்வளோ π/3. π/3ங்கிறது என்னது 60 டிகிரியை தான் என்னன்னு ரைட் பண்ணியிருக்கோம் π/3ன்ட்டு. இதில் நம்மளுக்கு என்ன தேவை ரேடியஸ் தான் தேவை. அப்போ R ஈக்குவல் டு 3L/π.
இது என்னன்னு ரைட் பண்ணலாம், எல் டேஷ்னு ரைட் பண்ணலாம். ஃபார் நியூ மேக்னெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் எம் டேஷ் ஈக்குவல் டு QM எல் டேஷ். எல் டேஷோட வேல்யூ நம்ம என்னென்னு ஃபைன் பண்ணியிருக்கோம், QM எல் டேஷ்க்கு பதில் என்னது 3L/π, அதை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ அதில் QML அது வந்து எதுக்கு ஈக்குவல், எம்முக்கு ஈக்குவல், 3M/π. 9th கொஸ்டினோட ஆன்சர் ஆப்ஷன் பி 3/πm. ஓகே, 10th கொஸ்டின் போகலாம். A non-conducting charged ring of charge Q. ஒரு நான் கண்டக்டிங் சார்ஜ்டு ரிங் இருக்குது, அதோட சார்ஜ் வந்து Q, மாஸ் M, ரேடியஸ் R, இஸ் ரொட்டேட்டட் வித் அ கான்ஸ்டன்ட் ஆங்குலர் ஸ்பீட் ஒமேகா. அதில் எவ்வளோ ஆங்குலர் ஸ்பீட் இருக்குது, ஒமேகா ஆங்குலர் ஸ்பீட், அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் இட்ஸ் மேக்னெட்டிக் மொமெண்ட் வித் ஆங்குலார் மொமெண்டம். எதுக்கும் உள்ள ரேஷியோ, மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கும் ஆங்குலார் மொமெண்டம்க்கும் உள்ள ரேஷியோவை நம்மளை ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. மேக்னெட்டிக் மொமெண்ட் μL ஈக்குவல் டு IA. I வந்து எதுக்கு ஈக்குவல், Q/Tக்கு ஈக்குவல், ஏரியா வந்து எதுக்கு ஈக்குவல், πr² ஈக்குவல். இது வந்து ஃபார்முலா, அதை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. Q/Tயில் T வந்து எதுக்கு ஈக்குவல், 2π/ω. அதையும் சப்ஸ்டியூட் பண்ணால் அது அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறும், Qω/2π இன்ட்டு πr². ரெண்டுலேயும் காமனாக π கட் ஆயிரும், Qω/r²/2. மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து Qω/r²/2. ஆங்குலார் மொமெண்டம் L ஈக்குவல் டு mr²ω. நம்ம என்ன ஃபைன் பண்ணோம், மேக்னெட்டிக் மொமெண்ட் பை ஆங்குலார் மொமெண்டம் ஃபைன் பண்ணோம், μL/L. நம்ம அது என்ன சப்ஸ்டியூட் பண்ணால் ஃபைன் பண்ணியிருக்க வேல்யூவை Qω/r²/2 இன்ட்டு 1/mr²ω. ஒமேகா கட் பண்ணியாச்சு, r² கட் ஆயிடுச்சு, Q/2m தான் பேலன்ஸாக இருக்கும். 10th கொஸ்டினோட ஆன்சர் ஆப்ஷன் சி Q/2m. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ரிமைனிங் 1 மார்க்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பி ஹாப்பி பை ஸ்ப்ரெட்டிங் ஹாப்பினஸ்.